ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்குது. என்னன்னா பத்மபூஷன் அஜித்குமார் அதாவது தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்காமல் என் உயிர் போகாதுன்னு சொல்லிட்டு தலை அதாவது ஏகே வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு பத்மபூஷன் அவார்டை வாங்கியிருக்காரு. இப்ப தலை ஃபேன்ஸ் எல்லாரும் அதாவது நானே ஒரு தலை ஃபேன் தான். தலை ஃபேன் எல்லாரும் என்ன சொல்லுவானுன்னா டேய் நான் தலை ஃபேன் தலையும் சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க, அல்டிமேட் அஜித்குமார் சொல்லக்கூடாது அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பட்டக்காரர் சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க, நான் பிர்ரா கூப்பிட்டு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்றோம் பத்மபூஷன் அஜித்குமார் ஃபேன் சொல்லிட்டு நெஞ்சு நிமித்தி சொல்றோம். இது வந்து ஒரு நடிகனுக்காக அடையாளம் மட்டும் இல்லாம ஒரு இந்திய குடிமகனுக்கான அடையாளமும் சரி. அவரு ரேஸ் தான் கிளம்பினா சொல்லுவானுங்க, இவர் ஆக்சிடென்ட் ஆகும் தான் வரப்போறாரு திரும்பியும், இவருக்கு ஆனா ஓட தெரியுது வண்டிய ஓட தெரியாம வந்து ரேஸ் குமார் பிரைஸ் அச்சுதான் நாங்க நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமா பாத்தீங்க. ஆனா இதே அஜித்குமார்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 28 தைல அவருக்கு போட்டு உட்கார வச்சாங்க. அப்போ வர அவரு விடாம படம் வரிசா நடிச்சு இப்போ அவர் வந்து பயங்கரமா ரேஸ ஒட்டி ஜெயிச்சிருக்காருன்னா அப்போ அவரு எந்த அளவுக்கு அந்த ரேஸ் மேல அவருக்கு எப்படி பிடிச்சிருக்க மட்டும் பாத்துங்க. ஏகே ஒரு படம் நினைச்சாலே அவருக்கு 100 கோடி 150 கோடி சம்பளம். அவருக்கு ஏன்னா இந்த ரேஸுக்கு எல்லாம் போயிட்டு அவருக்கு தேவையில்லாத வேலை இது. அவரு இப்படி அந்த சினிமா நடிச்சுட்டு வீட்டுல பத்து இருந்தாலே அவருக்கு வந்து கோடிக்கணக்கான சொத்து ஏகப்பட்ட வரப்போகுது. எது இந்த தேவையான வேலை பண்ணிருக்காங்கன்னா அவரு இந்த அவார்டுக்காக பண்ணிருக்காரோ இல்லையோ அவருக்கு பிடிச்சு செஞ்சுட்டு தான் இருக்காரு. அந்த மாதிரி நம்ம இந்தியால இருக்க எல்லாருமே வந்து அவரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு பண்ணணுமே தவிர நான் வந்து அவருடைய ஃபேன்ஸ், நான் வந்து இவருடைய ஃபேன்ஸ், நான் வந்து அஜித்குமாருக்கு வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து இவரை தான் பிடிக்கும், நான் இவருக்கு மட்டும் தான் இவர் படம் தான் பார்ப்பேன், எனக்கு அஜித்குமாரே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுத்துற கும்பலா இருக்காங்க. அவங்களாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன் பாருங்க, அஜித்குமார்னு ஒரு பேரு மட்டும் இல்ல, அது ஒரு அடையாளம். ஏன்னா வந்து எந்த ஒரு ஃபேன்ஸையும் சுயநலப்படுத்தாம நடிச்ச படத்துக்கு ஆடியோ லான்ச் இல்லாம ப்ரொமோஷன் இல்லாம ஒரு படம் வெளியே வந்து அந்த படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமையும் படம் ஒண்ணு ஹிட் ஆகுது. அதுவும் இல்லாம லீவ் நாள்ல ரிலீஸ் பண்ண மாட்டாரு படத்தை. லீவ் நாள் இல்லாமயே அவருக்கு வந்து 200 கோடி ஒரு 2 வாரத்துக்கு வந்து வசூல் அடிக்குதுன்னா அப்போ அவர் எப்படியாப்பட்ட எங்களுக்கு பிடிச்சவரா இருப்பாரு பாத்துங்க.